இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல டைரக்டர் அகில் பால், அனஸ் கான் இவங்க 2 பேர் இயக்கத்துல ரிலீஸ் ஆயிருக்க ஐடென்டிட்டி படத்த பத்தி பார்க்க போறோம். இவங்க இதுக்கு முன்னாடி ஃபாரன்சிக் அப்படிங்கிற ஒரு நல்ல த்ரில்லர் படமும் குடுத்துருக்காங்க. இப்ப இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். பொண்ணுங்கட்ட பிளாக்மெயில் பண்ணி பணம் புடுங்குற ஒருத்தன், அவன இன்னொருத்தன் கொலை பண்ணிருந்தான். இதெல்லாம் டிவி ரிப்போர்ட்டரா இருக்க நம்ம த்ரிஷா பார்த்துருந்தாங்க. ஸோ அவங்கள ஐ விட்னஸா வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றாரு போலீஸ் ஆஃபீசர் வினய். ஸ்டார்ட்டிங்லேருந்து இவங்க பார்த்ததெல்லாம் அப்படியே ஸ்கெட்ச் பண்றாரு ஹீரோ டொவினோ தாமஸ். இதுக்கடுத்து அந்த டிராயிங்கில் என்ன வந்துச்சு, வினய் எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு, அவருக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சம்மந்தம், டொவினோ தாமஸோட ஃபேமிலிக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சம்மந்தம், இந்த மாதிரி சில பதில்களை கொடுத்து பல கேள்விகளோடு இந்த த்ரில்லர் படத்தை ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட கதையே. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு டொவினோ தாமஸும் வினயும் உண்மையிலே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அது போக படத்தில் நடித்த சைட் கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்கவுங்களுக்குன்னு கொடுத்த ரோலை சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. படத்தில் த்ரிஷா சில இடங்கள்லாம் நல்லா நடிச்சிருந்தாலும் போக போக ஏதோ சும்மா வந்துட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் கூட போக போக எக்ஸ்ட்ராவாக சொருகப்பட்ட கேரக்டர் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த ரோலை த்ரிஷா பண்ணியிருக்கணுமா அப்படின்னு தான் படம் பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. படத்தோட டைட்டிலை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி 2 கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது விக்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே ஒரு விக்னஸை பாதுகாக்க புது ஐடென்டிட்டி கொடுத்து சேஃப்கார்ட் பண்ணுறதாகட்டும், அப்புறம் பிரெயினில் சில பகுதிகளில் ஏற்படுற பிரச்சனையினால ஃபேஷியல் ரெகக்னேஷன் டெஃபிஷியன்சி இதை எக்ஸிக்யூட் பண்ண விதமாகட்டும், அப்புறம் டொவினோ தாமஸோட கேரக்டரைசேஷன், அப்புறம் சில இடங்களில் வந்த ட்விஸ்ட், இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் இருந்தாலும் இது ஒரு ஆவரேஜ் படமாக மாறினது காரணம் படத்தோட செகண்ட் ஹாஃபும் ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ண விதமும் தான். அது போக போக ஒரு மாதிரி ப்ரீச் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. மியூசிக்கை பொறுத்தளவுக்கு ஜேக்ஸ் பிஜாய் பிஜிஎம்லாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவரால் மட்டும் எப்படி இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட முடியுது அப்படின்னே தெரியல. படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ஃப்ளைட் ஃபைட் சீன் வருது. அந்த ஹோல் எபிசோடுமே ஒரு சினிமேட்டிக் மார்வலாக இருந்துச்சு. அவ்வளோ ரியலாக அவ்வளோ க்ளோஸ்அப் ஃபைட்ஸ் வச்சு எடுத்திருப்பாங்க. படத்தோட ஸ்டோரி மாதிரியே ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லா இருந்துச்சுன்னா இது ஒரு நல்ல படம்னே சொல்லியிருக்கலாம். ஒரு நல்ல த்ரில்லர் படம் கொடுக்கணும்னா ஒரு ட்ரூ லேயர் இருக்கும். அதாவது உண்மையிலே ஒன்று நடந்திருக்கும். அதை கவர் அப் பண்ணுறதுக்கு மாதிரி மேலே நிறைய லேயர்ஸ் வைப்பாங்க. அதை ஒவ்வொரு லேயரையும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போவாங்க. ட்ரூ லேயரை கிளைமேக்ஸில் அந்த பிளாட்டோடு ரிவீல் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நல்ல த்ரில்லர் படத்துக்கு அவ்வளோ லேயர்ஸ் வைக்கணும்னு அவசியமே இல்லை. உதாரணத்துக்கு சூக்ஷ்மதர்ஷினியில் பஷீர் ஜோசப் பண்ணுற தப்பை நசிரியா கண்டுபிடிப்பாங்க. கிளைமேக்ஸில் அதை ரிவீலும் பண்ணிடுவாங்க, உண்மையான குற்றம் என்ன அப்படின்னு. ஸோ ஒரு ட்ரூ லேயருக்கு மேலே அந்த படத்தில் ஒரு கவர் அப் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அது அவ்வளோ த்ரில்லிங்காகவும் எங்கேஜிங்காகவும் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பல லேயர்ஸ் வச்சு அதெல்லாம் ஆர்கானிக்காக ஒர்க் அவுட் ஆகாமல் குழப்பினதுனால தான் இது ஒரு ஆவரேஜ் வாட்சாக மாறிடுச்சு. இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.